ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, எவ்வளவு இனிமையிலும் இனிமையான அப்பாவாக சிவபாபா இருக்கார், எவ்வளவு எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தி, சொர்க்கத்தோட ஆஸ்தியை இப்போ நமக்கு கொடுத்துட்ருக்கார். இந்த துக்கமான உலகத்திலேருந்து நம்மளை விடுதலை பண்ணி சுகமான உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அப்போ இந்த ஒரு குஷியானது உங்களுடைய உள்ளத்தில் எப்பயுமே இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறார். இந்த பாபா இனிமையான அப்பா மட்டும் கிடையாது, இனிமையான டீச்சராகவும் இருந்து முழு சிருஷ்டியோட ஞானத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் ஞான ஸ்நானம் என்பது செய்ய வேண்டும், அப்போ தான் நீங்கள் தேவதைகளாக ஆக முடியும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு குழந்தைங்களை பற்றி அவங்களுடைய நிலையை பார்த்து அவர் கவலைப்படுறதில்ல. ஏன் பாபா கவலைப்படுறதில்ல? ஏன்னா பாபா சொல்கிறாங்க, இது ஒரு மலர் தோட்டமாக இருக்குது, குழந்தைகள் ஆத்மாக்கள் இதில் ஒவ்வொரு விதமான மலர்களாக இருக்காங்க. சில பேர் நறுமணம் நிறைந்த நல்ல மலர்களாக இருக்காங்க, சிலருடைய நிலை நல்லதாக இல்லை, மாயாவோட புயல் அதிகமாக அவங்களுக்கு வருது, சிலர் அதில் தோற்று கூட போயிடுறாங்க மாயாவோட புயலில். இப்படி பல விதமாக இருந்தால் கூட பாபா இவர்களை பார்த்து, அதாவது குழந்தைகளை பார்த்து கவலைப்படுறது இல்லை. ஏன்னா பாபாவுக்கு தெரியும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு, அதில் பல பதவிக்கானவர்களும் வேணும் தானே. பாபா தான் சொல்கிறாங்க, ஏழை பிரஜைகளும் தேவை தானே. அங்கே ஏழை பிரஜைகளும் இருப்பாங்க, பணக்கார பிரஜைகளும் இருப்பாங்க. அப்போ யார் குறைவாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க அப்படி தானே ஆவாங்க. ஆனால் எல்லாருமே அங்கே சுகமாக தான் இருப்பாங்கங்கிறார். அங்கே துக்கம் என்பதே யாருக்குமே இருக்காது. அதனால் பாபா அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது இல்லைங்கிறார். நம்பர் வைஸாக குழந்தைகள் இருக்க தான் செய்வாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா இங்கே வந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனதை இந்த துக்க தாமத்திலேருந்து எடுத்து சுகதாமத்தை நினைவு செய்யணுங்கிறார். பாபா சொல்கிறாங்க, எப்படி ஒரு புது வீடு கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய வீட்டிலேருந்து புத்தி விலகிடும், அதை நினைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அதே போல் தான் நீங்கள் சொர்க்கம் இப்போ வரப்போகுது, அங்கே நீங்கள் போக போகிறீங்கன்னா அதை தான் நினைவு செய்யணும், உங்கள் மனசு அதில் தான் இருக்கணுமே தவிர இங்கே நினைக்கக்கூடாதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மன்மனா பவங்கிற மகா மந்திரத்தை கொடுத்துருக்கேன், மனதை எனக்கு சமர்ப்பணம் செய்திடுங்க, மனதை எனக்கு அர்ப்பணம் செஞ்சிடுங்க, மனசை என்னிடம் திருப்புங்கன்னு. வேறு யாருமே உங்களுக்கு இதை சொல்ல முடியாதுங்கிற. நீங்கள் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாலும் இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கங்கிற. இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா அல்லாவை நினைவு செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் டைம் தான் இருக்குது, நிறைய போயிடுச்சு, மீதம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக என்னை அந்த அளவுக்கு நினைவு செய்யணும். அந்த நினைவு மூலமாக பல பிறவிகளினுடைய ஜென்மங்களினுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்து சாம்பல் ஆயிடணும், ஆத்மா எல்லா பாவ சுமையிலிருந்து விலகிடணும், அப்படி என்ன நீங்கள் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். சும்மா சாதாரணமான நினைவு பட்டாதுன்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, நினைவை நீங்கள் சரியாக செய்யலைன்னா தண்டனை அனுபவித்து போக வேண்டியதாக இருக்கும், அப்புறம் பதவி ரொம்ப குறைஞ்சிருங்கிறார். எப்படி ரொட்டி துண்டும் கொடுத்து ஒரு அடியும் கொடுத்தாங்கன்னா எப்படி, அது போல் தான் தண்டனை அடி வாங்கி கொஞ்சம் பதவிக்கு போகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய எல்லா விகர்மங்களும் அழிஞ்சு தண்டனையே வாங்காதபடி நிலைக்கு நீங்கள் போகணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நான் எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, என்னை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி இல்லற வாழ்க்கையிலே இருங்க, உங்களுடைய படைப்பு, அதாவது குழந்தைகள் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்துக்கோங்க, பராமரிங்க. மேலும் குழந்தைங்களுக்கு பிறவி கொடுக்காதீங்க, இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க, ஆனால் தூய்மையாக இருங்க. மேலும் குழந்தைகளுக்கு பிறவி கொடுக்காதீங்க. இருக்கும்போதே நீங்கள் குழந்தைகள் இருந்தாலும் கூட எல்லாரையும் மறந்துடுங்கன்னு சொல்கிறேன். என்னுடையவர்கள்னு எல்லாரையும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாரையும் மறந்துடுங்க. பாபா தான் சொல்கிறாங்க, இப்போ எல்லாருமே வீட்டிற்கு திரும்ப போகணும், அதனால் கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மண்ணோட மண்ணாக போய்விடும், இந்த உடல் கூட இல்லை, இருக்கக்கூடிய பொருள் சாதனங்கள்லாம் கடலுக்கு அடியில் போயிடும், எல்லாம் அழிஞ்சிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களோட உடலையும் மறக்கணும், மற்றவங்களையும் நீங்கள் இப்போ மறக்கணும், என்னை மட்டுமே நீங்கள் இப்போ நினைவு செய்ய வேண்டும்ங்கிறத சொல்கிறார். ஷியாம் சுந்தர் அப்படின்னு ஆத்மா தான் ஆகுறீங்களே தவிர பரமாத்மா நான் ஆவதில்லைங்கிற. நாம் தான் கருப்பாகவும் தூய்மையாக மாறும், பாபா ஒரு பொழுதும் மாறுவதில்லை. மேலும் பாபா சொல்கிறாங்க, புயலை பார்த்து பயப்படாதீங்க, மாயாவோட புயல் நிறைய வரும், அதாவது எண்ணத்தில் அந்த மாதிரி புயலை கொண்டு வரும், சங்கல்பம் விகல்பம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், முழு இரவு கூட தூங்க முடியாது. பிரம்மா பாபா அனுபவம் கூட சொல்கிறார் தன்னுடையது. அப்படி வந்தால் கூட அது வருந்தானும் சொல்கிறார், வந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்யுங்க. சில பேர் யுத்தம் செய்யாமல் மனசுடைஞ்சு போயிடுறாங்க, இப்படி தான் இருக்கும் போல நம்மளால் நினைவே செய்ய முடியாதுன்னு. அப்படி இருக்காதீங்க, இது போர்க்களம் தானே, இந்த மாதிரி யுத்தம் இருக்க தான் செய்யும். நீங்கள் மாயாவை அந்தளவுக்கு நினைவு செய்து வெற்றி அடைஞ்சே தீரணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம்.
ஓம் சாந்தி. 30/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகளாக ஆகப் போகின்றோம். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை, ஏன்? பதில்: ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணமுள்ள மலர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலரிடம் சிறிதளவும் கூட நறுமணம் இல்லை. ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஒரு சிலர் மாயையின் புயல்களில் தோற்றுவிடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை. ஏனென்றால் சத்யுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார். பிறகு குழந்தைகளே, கூடுமானவரை நினைவில் இருங்கள். மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை அறிவுரை கூறுகிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான எல்லையில்லாத தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். மிகவுமே இனிமேலும் இனிமையான தந்தை அவர் என்பதையோ நீங்கள் புரிந்துள்ளீர்கள் தானே? பாபா இருக்கிறதுலே வச்சு ரொம்ப இனிமையானவர், ஸ்வீட்டஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க தானே? பிறகு கல்வியை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் கூட மிகவும் இனிமையிலும் இனிமையானவராக அவரே இருக்கின்றார். அப்பா மட்டும் நமக்கு வந்து இனிமையானவர் அப்படின்னு கிடையாது, டீச்சராகவும் இருக்காரு. அந்த டீச்சரும் எப்படி இருக்காரு? ரொம்ப இனிமையிலும் இனிமையான டீச்சர். பாருங்க, எத்தனை வாட்டி ஒரே விஷயத்தை புரிய வைக்கிறார். எவ்வளோ நம்ம தவறுகள் செய்தாலும் திரும்ப திரும்ப புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ எவ்வளோ இனிமையான டீச்சராகவும் இருக்கார். இங்கு நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க இருக்கின்றது என்பது உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். இங்கே இருக்கும்போதாவது அவர் முன்னாடி நமக்கு இந்த ஞாபகம் இருக்கணும். எவ்வளோ இனிமையான பாபா நமக்கு அவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி அப்பா கொடுக்குறாரு, சொர்க்கத்தோட ஆஸ்தி. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுங்கிற. இங்கு வைஷாலியத்தில், அதாவது விகாரமான இந்த உலகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் எவ்வளவு இனிமையான தந்தையாக இவர் இருக்கின்றார். அந்த குஷியில் உங்களுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த ஒரு குஷி என்பது உங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற. இந்த வைஷாலயத்தில் கூட பாபா இங்கே நமக்காக வந்து விகார உலகத்தில் எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தியை கொடுக்குறாரு. தந்தை நம்மை அரை கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவராக இருக்கின்றார். துக்கத்தை அழிக்கக்கூடியவராக இருப்பவர் அவர்தான். ஒன்றோ இப்பேற்பட்ட பாபா இங்கே நமக்கு கிடைத்துள்ளார். பிறகு அவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். நமக்கு முழு சிருஷ்டியினுடைய சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அப்பாவாகவும் இருந்து எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தியை கொடுக்குறாரு, டீச்சராகவும் இருந்து எவ்வளோ உயர்ந்த படிப்பை கற்றுக் கொடுக்குறாரு. இதையெல்லாம் வேறு யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, 84 பிறவிகள் எப்படி கடந்து செல்கிறது, இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் புரிய வைக்கிறார். பிறகு கூடவே அழைத்தும் செல்வார். அதாவது குருவாகவும் இருக்கார். இங்கே இருக்க போவதில்லை. நாம் யாருமே இங்கே இருக்க போகிறது கிடையாது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காரு. அனைத்து ஆத்மாக்களையும் கூடவே அழைத்து செல்வார். அவ்வளவு ஏன், இன்னும் சில நாட்களே இருக்கின்றது இல்லையா? ரொம்ப நாள்லாம் கிடையாது. நம்ம போகிறதுக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய கழிந்து விட்டது, கொஞ்சம் தான் மீதம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. நிறைய போயாச்சு காலம், இன்னும் கொஞ்சம்தான் மீதம் இருக்குது. மீதி சிறிது காலமே இருக்கின்றது. எனவே சீக்கிரமாக என்னை, அதாவது ரொம்ப விரைவா என்னை வந்து நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளாக சேர்த்துள்ள பாவங்கள், அதனுடைய சுமைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும். இதுதான் முக்கியமான விஷயமா பாபா சொல்கிறார். டைம் கம்மியாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக என்னை அதிகமாக நினைவு செய்யுங்க, உங்கள் பாவங்களோட சுமையெல்லாம் இறங்கிவிடும். மாயையின் யுத்தம் நடப்பது இங்கு தான். நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களானால் அது நின்று போய்விடும். மாயா உங்க கூட சண்டை போடாதுங்கிற இதையும் பாபா கூறி விடுகிறார். எனவே ஒரு பொழுதும் இதையெல்லாம் சிந்தனை செய்யாதீர்கள். எவ்வளவுதான் சங்கல்பம் விகல்பங்கள் புயல்கள் வந்தாலும் சரி, இரவு முழுவதும் உங்களுடைய சங்கல்பங்களில், அதாவது எண்ணங்கள் அப்படி இருக்கு, அதனால் தூக்கம் கெட்டு போனாலும் சரி, அதையெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. சில நேரத்தில் புயல் மனசுல வருது, வீணான எண்ணங்களை
விகல்பமான எண்ணங்களை கொண்டு வருது, முழு நாளும் உங்களை தூங்கவே விடலைன்னா கூட அதை பார்த்து பயப்படாதீங்க. தைரியமாக இருக்க வேண்டும் இல்லையா. உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போகுது. இவை அவசியம் வரும் என்றும் பாபா கூறிவிடுகிறார் இல்லையா. பிரம்மா பாபா சொல்கிறார் அவருடைய அனுபவத்தில் இதெல்லாம் வரதான் செய்யும். கனவுகள் கூட வரும். இந்த எல்லா விஷயங்களை பார்த்தும் பயப்படக்கூடாது. போர்க்களமாக இருக்கின்றதல்லவா இல்லையா. கீதா உபதேசம் எங்கே சொல்லப்பட்டது? போர்க்களம். இப்போ மனசில் எல்லா விதமான யுத்தமும் நடக்கிறது இப்போதான். இவை எல்லாமே அழிய போகின்றது. நீங்கள் மாயையை வென்றவர்களாக ஆகப் போகின்றீர்கள். அதற்காக தான் போரிடுகிறீர்கள். நான் சண்டை போட்டு தானே வெற்றி அடைய முடியும். இருக்கும் வரை ஆத்மா சரீரத்தில் இருக்கும் வரை மூச்சு இருக்கும். மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டியதில்லை இல்லையா. அதுக்காக நம்ம உயிரை விடணும்லாம் அவசியம் இல்லைங்கிறார் பாபா. சுவாசம் ஆகியவற்றை நிறுத்துவதற்காக கூட முயற்சி செய்யக்கூடாது. இங்கே அந்த மாதிரி முயற்சியெல்லாம் செய்கிறாங்க. ஹட்ட யோகத்தில் சுவாசத்தை நிறுத்தி வைக்கிறது. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மாயா கூட சண்டை போடுறீங்க, சரீரத்தால் எதுவும் இல்லைங்கிறது. ஹட்டயோகம் ஆகியவற்றில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மூச்சை நிறுத்தி பிடிச்சு வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிற பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அவர் கற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் நேரம் வேண்டும் அல்லவா. எவ்வளோ பிஸியான பிஸ்னஸ் மேனாக இருந்தார். எப்படி தற்காலத்தில் ஞானம் நன்றாக உள்ளது, ஆனால் நேரம் எங்கே இல்லையா. ஞானம் நல்லா இருக்கு, ஆனால் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க தானே அதிகமாக இருக்காங்க. அதே போல தான் பாபா கூட அப்படி இருந்திருக்கு. அந்த டைமில் இவ்வளவு தொழிற்சாலை எல்லாம் இருக்கின்றது, இது இருக்கின்றது அப்படின்னு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. எங்களுக்கு இதை பார்த்துக்கணும், ஃபேக்ட்ரி இருக்குது அதை பார்த்துக்கணும், தொழில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள், அடுத்து சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார். இது கடினமா? அப்பாவை நினைக்கணும். இந்த சிருஷ்டியினுடைய சக்கரம், இதில் என்னோட ரோல் என்ன, நான் எந்த நிலையில் இருந்தேன், நான் மீண்டும் எந்த நிலையை அடையணும், இதை நினைவு செய்யுங்க. அவ்வளோதான். இந்த ஒரு விழிப்புணர்வில் அவேர்னஸில் இருங்கங்கிற. சத்தியுகம் திரேதாயுகத்தில் இவர்களுடைய, அதாவது தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றது. துவாபரிகத்திலிருந்து அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்து விட்டார்கள். யாரு? தேவதைகள். தங்களை தேவி தேவதைகள் என்று கூற முடியவும் இல்லை என கீழே வந்துட்டாங்க. ஏனென்றால் அப்பவித்திரமாக ஆகிவிட்டார்கள். தேவதைகளோ தூய்மையாக தான் இருந்தார்கள். நாடகத்தின்படி பிறகு அவர்கள் இந்து என்று அழைக்கப்பட்டு விட்டார்கள் இல்லையா. அந்த பேர் மாறிடுச்சு. தேவதைகள்னு இந்துன்னு ஆயிட்டாங்க. உண்மையில் இந்து தர்மம் என்பது கிடையாது. இந்துஸ்தான் என்ற பெயரோ பின்னால் ஏற்பட்டுதான். உண்மையான பெயர் பாரதம் தான். உண்மையான பெயர் பாரதம் என்பதாகும். பாரத மாதாவிற்கு ஜே என்று தானே கூறுகிறார்கள். இந்துஸ்தானில் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன? இல்லை, இந்துஸ்தானின் மாதாக்கள் அப்படின்னு சொல்றது கிடையாது. என்ன சொல்றாங்க? பாரத் மாதா அப்படின்னு தான் சொல்றாங்க. பாரதத்தில் தான் இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பாரதத்திற்கு தான் மகிமை செய்கிறார்கள். எனவே இப்பொழுது தந்தையை எவ்வாறு நாம் நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டே இருக்கின்றார். தந்தை வந்திருப்பதை நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. யாரை? ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் தூய்மையாக மாறுவீர்கள். தூய்மையாகி கொண்டே சென்றீர்கள் என்றால் பிறகு தண்டனையும் அடைய மாட்டீர்கள். ஒருவேளை தண்டனை வாங்க வேண்டியதாக இருந்தால் பதவி குறைந்து போய்விடும். எனவே எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விகர்மங்கள், அதாவது பாவங்கள் விநாசமாகி கொண்டே இருக்கும். நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். சலித்து போய் விட்டு விடுகிறார்கள். முயற்சி பண்ணி இல்லை செஞ்சு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, சலிச்சு போயிடுச்சுங்கிறது. யுத்தம் செய்வதே இல்லை அப்படின்னா முடியலன்னா விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சும்மா மனசில் வரலன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாயா கூட யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படியும் இருக்கிறார்கள். ராஜ்யம் ஸ்தாபனையாகி வேண்டியுள்ளது. இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. தேர்ச்சி அடையாமல், அதாவது ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படியும் இருப்பார்கள் அல்லவா. ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்க தானே ராஜ்யத்தில். அப்போ தானே அவங்களுக்கு ஏற்ற பதவி அவங்களுக்கு கிடைக்கும். ஏழை பிரஜைகளும் வேண்டும் அல்லவா. பிரஜைகள்லையும் ஏழை பிரஜைகளும் இருப்பாங்கல்ல. அங்கு துக்கம் என்பது இருக்காது என்றாலும் கூட ஏழை மற்றும் செல்வந்தரோ ஒவ்வொரு நிலைமையிலும் இருப்பார்கள். எல்லா வகையிலையும் சரி, அங்கே துக்கம் இருக்காது. ஆனால் அவங்களுடைய பதவி, பொசிஷன், அதில் வித்தியாசம் இருக்கும். பிரஜைகள்லே ரொம்ப
சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பணக்கார பிரஜையும் இருப்பாங்க, சாதாரண ஏழை பிரஜைகளும் இருப்பாங்க. இது கலியுகமாக இருக்கின்றது. இங்கே பணக்காரர்கள் அல்லது ஏழைகள் இருவரும் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அங்கே ஏழையாக இருந்தால் கூட துக்கம் இல்லைங்கிறது. ஏழைனா இங்கே இருக்க ஏழை மாதிரி கிடையாது. பாபா சொல்கிறது அங்கே சுகம் கம்மியாக இருக்கும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் வளங்கள் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அங்கு இருவருமே சுகமுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஏழை செல்வந்தர் என்ற உணர்வு என்பது இருக்காது, துக்கத்தின் பெயரும் இருக்காது. மற்றபடி வரிசை கிரமமாக இருப்பார்கள். எந்த ஒரு நோயும் இருக்காது, ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான். இந்த துக்கதாமத்தை மறந்து விடுகின்றோம். இப்போ நம்ம இதெல்லாம் நினைச்சு இந்த துக்கமான உலகத்தோட விஷயங்களை மறந்துடுறோம். மற்றும் சுகதாமத்தை பாபா நினைவூட்டுகிறார். மனிதர்கள் சொர்க்கம் இருந்தது என்று கூறுகிறார்கள். எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க சொர்க்கம், ஹெவன், பாரடைஸ், ஜன்னத்துன்னு. ஆனால் எப்பொழுது இருந்தது, எப்படி இருந்தது என்பது எதுவும் தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் யாருக்குமே நினைவில் இருக்க முடியாது. சொல்லிட்டாங்க லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி இருந்தது. நேற்றைக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது, நாளைக்கு மீண்டும் வரும் என்று தந்தை கூறுகிறார். நேற்று இப்படி இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க, நாளைக்கு அப்படி வரப்போகுதுங்கிறார். அப்படின்னா பாபா 5000 வருஷம்தான் சொல்கிறார். அவங்க சொல்கிற மாதிரி இந்த சிருஷ்டி சக்களோட ஆயுள் காலம் பல லட்சம்லாம் கிடையாது. எனவே இங்கு அமர்ந்து மலர்களை பாபா பார்க்கின்றார். இது நல்ல மலராக இருக்கின்றது. இங்கே இருக்க எல்லா ஆத்மாக்களையும் பாபா மலராக பார்க்கிறார். இவர் இந்த விதமாக உழைப்பு செய்கிறார், அதாவது முயற்சி செய்கிறார். இவர் நிலையாக இல்லை, இவர் கல் புத்தி போன்ற புத்தி உடையவராக இருக்கின்றார். தந்தைக்கோ எந்த ஒரு விஷயத்திலும் ஆனால் கவலை இருப்பதில்லை. இந்த குழந்தை இப்படி இருக்கே, அந்த குழந்தை அப்படி இருக்கேன்னு பாபா கவலைப்படுறதில்லை. குழந்தைகள் சீக்கிரமாக படித்து செல்வந்தர்களாக ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். படிப்பிக்கவும் வேண்டும். குழந்தைகளோ வரிசை கிரமமாக அப்படி ஆகின்றார்கள். ஆனால் சீக்கிரம் படித்து புத்திசாலியாக ஆக வேண்டும் அல்லவா? அதுவும் எந்த அளவிற்கு படிக்கிறார்களோ மற்றும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த மலர்களாக ஆகின்றார்கள். அவர்களை தந்தை வந்து பார்க்கின்றார். ஏனென்றால் இது சைத்தன்ய உயிரோட்டம் உள்ள மலர்களின் தோட்டமாக இருக்கின்றது. இது ஒரு கார்டன்னு சொல்றார் பாபா. இந்த மலர் தோட்டத்தில் மலராக இருக்காங்க, மற்றவங்களையும் மலராக நறுமணம் நிறைஞ்சவங்களா ஆக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. மலர்களை பார்த்தால் எவ்வளவு குஷி என்பது ஏற்படுகிறது. பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவியை அடைய வேண்டும். கொஞ்சம் பதவி கிடைக்கும், அவ்வளவுதான். அதற்கு ரொட்டி தொண்டு கொடுத்து அடியும் கொடுப்பது என்று கூறப்படுகிறது இல்லையா? சாப்பிட 2 ரொட்டி கொடுக்குறாங்க, கூடவே அடியும் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது போல தான் தண்டனையை அனுபவித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பதவி அடையிறதுங்கிற. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, என்ன அந்தளவு நினைவு செய்யுங்க, உங்களுக்கு தண்டனை என்பதே இருக்கக்கூடாதுங்கிற. தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மங்களினுடைய பாவங்கள் நீங்கிவிட வேண்டும். அப்படி பாபாவை நினைக்கணுங்கிற. சக்கரத்தை அறிந்து கொள்ளவும் வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், ஒரு பொழுதும் நின்று போகாது இல்லையா? இந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள், யுகங்கள் இது என்னாகும்? மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும், நின்று போகாது. இது பேன் உருவது போல நடந்து கொண்டே இருக்கும். பேன் எல்லாவற்றையும் விட மெதுவாக உருகிறது அல்லவா? இல்லையா? தலையில் பேன் இருக்குன்னா மெதுவாக தான் அது நகரும். இந்த எல்லையில்லாத நாடகமும் கூட மிகவும் மெதுவாகவே நடக்கின்றது. டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு செகண்டும் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. 5000 வருடங்களினுடைய வினாடிகள், நிமிடங்கள் எவ்வளவு என்ற கணக்கை கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அப்பெல்லாம் அந்த கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்தால் யாருமே கணக்கிட முடியாது. இங்கு தந்தை மற்றும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றார், எந்த அளவிற்கு ஞானத்தை எடுத்துக்கொள்கின்றார், மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கின்றார். இதெல்லாம் மிகவும் சுலபமானதாக தான் இருக்கின்றது. மற்றவங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக புரிய வைக்கலாங்கிற. தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். பேட்ச் கூட குழந்தைகளிடம் இருக்கிறது அல்லவா? அதை வச்சே சிவபாபாவை பற்றி சொல்லலாங்கிறார். இவர் சிவபாபா ஆவார் என்று கூறுங்கள். காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கூட சிவபாபா சிவபாபா என்று கூறி நினைவு செய்கிறார்கள். அங்கேயும் போய் சிவனை சிவனைன்னு சொல்கிறாங்க, அடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் சாலி கிராமங்களாக இருக்கின்றீர்கள். ஆத்மா முற்றிலுமே சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றது. அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கின்றது. ஆத்மா ஒரு பொழுதும் தேய்வதோ வளர்வதோ கிடையாது. என்ன சைஸில் இருக்கோ அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு பிறவி எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும்.
அழிந்து போவதும் இல்லை. ஆத்மா அழியாததாகும். அதன் நாடகத்தின் பாகம் முழுமையாக நிரம்பியிருக்கின்றது. வைரம் எல்லாவற்றையும் விட உறுதியானதாக இருக்கும். அதுபோல கடினமான கல் வேறு எதுவும் கிடையாது. ரத்ன வியாபாரி ஆக இருப்பதால் அறிந்துள்ளார்கள் இல்லையா? பிரம்மா பாபா கூட எல்லா வைரம் பற்றி தெரியும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வைரக்கல்னு சொல்கிறது. ஆத்மா பற்றி சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கின்றது. அது ஒரு பொழுதும் தேய்ந்து போவதே இல்லை. எப்படி வைரக்கல் கெட்டியாக இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அதுபோல் ஆத்மா வைரம் போலங்கிறார். அதில் எதுவுமே வளர்வதோ தேய்வதோ கிடையாது, அது அழிக்கவும் முடியாது. ஒரு பொழுதும் அது தேய்ந்து போவது கிடையாது. வேறு ஆத்மாவாக ஆவதில்லை. அதே ஆத்மா தான். இன்னொரு பிறவி எடுத்தாலும் அதே ஆத்மா தான். இந்த உலகத்தில் நாம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூறக்கூடிய அப்பேற்பட்ட மனிதன் வேறு யாருமே கிடையாது இல்லையா? ஒரே ஒருத்தரையே அப்பா, டீச்சர், சத்குருன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் இல்லை. இவர் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை தான். தந்தையாக இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். எல்லோருக்கும் மன்மனாபவ என்ற அறிவுரையை கொடுக்கின்றார். மனசை என்னிடம் சமர்ப்பணம் பண்ணுங்க, மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்க, மனதை எனக்கு கொடுத்துருங்கன்னு அவர் மட்டும்தான் சொல்றார். எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களை சந்தித்தாலும் கூட அல்லாவை நினைவு செய்கிறீர்கள் தானே என்று அவர்களுக்கும் கூறுங்கள் என்று பாபா கூறுகின்றார். முஸ்லீமை சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கு அல்லாவை நினைவு செய்யுங்கிறத சொல்லுங்கிற. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். என் ஒருவனை நினைவு செய்தால்தான் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இதையெல்லாம் தந்தை அறிவுரையாக கூறுகின்றார். தந்தை தான் பதீத்த பாவனராக இருக்கின்றார். இதை கூறியது யார்? ஆத்மா கூறுகின்றது இல்லையா? அப்பா தான், ஒருத்தர் தான் பதீத்த பாவனர். இதையெல்லாம் மனிதர்கள் பாடுகிறார்கள் இல்லையா? பதீத்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுறாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவருமே சீதைகள் என்று தந்தை கூறுகின்றார் இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் சீதையாக இருக்கின்றது. நான் ராமனாக இருக்கின்றேன். பாபா தான் யாரு? ராமாக இருக்கின்றார். அனைத்து பக்தர்களுக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவன் நான். அனைவருக்கும் சத்கதியை அழித்து விடுகிறார். மற்ற அனைவருக்கும் முக்திதாமத்திற்கு வழி கூறுகின்றார். சத்தியுகத்தில் மற்ற எந்த தர்மமும் இருப்பதில்லை. ஒரே தேவதா தர்மம் தான். நாம் மட்டுமே அங்கு இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். இங்கே பாருங்கள், எவ்வளவு பேர் ஏராளமான கோவில்கள் கட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கின்றது. என்னென்ன பொருட்கள் இல்லையா, சாதனங்கள்லாம் இருக்கின்றது. அங்கு இவை எதுவுமே இருக்காது. கோயிலும் இருக்காது. இவ்வளோ இங்கே இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே அங்கே இருக்காது. பாரதம் மட்டுமே இருக்கும். இந்த ட்ரெயின், அதாவது ரயில் வண்டி ஆகியவையும் இருக்காது. அங்கே ட்ரெயின் எல்லாம் இருக்காதுங்கிறார் பாபு. இவை எல்லாமே இல்லாமல் போய்விடும். அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரெயின் இருக்காதுங்கிற. இந்த ரயில் வண்டிகள் எல்லாம் அவசியமே இருக்காது. சிறிய நகரமாக இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல்லாம் பண்ண மாட்டோங்கிற. ரயில் வண்டியோ வெகு தூரமான கிராமத்திற்கு செல்ல தேவையாக இருக்கும். பாபா இதெல்லாம் புத்துணர்வு ஊட்டி கொண்டே இருக்கின்றார். சத்தியுகத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கிறார். அங்கே பாருங்கள், எந்த அலைச்சலும் இல்லைன்னு. குழந்தைகளுக்கு வெவ்வேறு கருத்துக்களை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இங்கு அமர்ந்துள்ளீர்கள். புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது. எப்படி பரம்பிதா பரமாத்மாவிற்கு முழு ஞானம் நிரம்பி இருக்கின்றதோ அதை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். உயர்ந்ததும் உயர்ந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலான தந்தையாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் கூட இங்கு இனிமையான இல்லத்தில், அதாவது ஸ்வீட் ஹோமில் வசிப்பவர்களாக இருக்கின்றோம். அமைதிக்காக மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். சாதுக்கள் கூட மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அறிவுரையெல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க. என்னவெல்லாம் யுக்திகளை கையாளுகிறார்கள் அமைதியா, மன அமைதிக்காகங்கிற. ஆத்மா மனம் புத்தியுடன் கூடியது என்று பாடப்படுகிறது. ஆத்மாக்குள்ள தான் மனசும் இருக்கு, புத்தியும் இருக்கு. ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி தான். வெளியே ஏன் தேடணும்? நம்மளே சாந்தியான ஆத்மா தான். கர்ம இந்திரியங்கள் இல்லை என்றால் அவை அவசியம் ஆத்மா அமைதியாக தானே இருக்கும். ஏன்னா ஆத்மாவாக இருக்கும் போதும் வாயே இல்லை, அமைதியாக தான் இருக்கணும். ஆத்மாக்களாகிய நமக்கு நம்மளுடைய உண்மையான வசிக்கக்கூடிய இடமும் சாந்தி தாமம் ஆகும். அதுவும் அமைதியான இடம், இனிமையான இல்லமாக இருக்கின்றது. அங்கே முற்றிலும் சாந்தியே இருக்கும் இல்லையா? அங்கே என்ன இருக்கும்? பரம்தாமில் பரம் சாந்தி இருக்கும்.
பிறகு அங்கிருந்து முதலில் நாம் சுகதாமத்திற்கு வருகின்றோம். இப்பொழுதும் இந்த துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை தூய்மையானவர்களாக நம்மை அதற்காக ஆக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கின்றது, இவ்வளவு காடுகள் ஆகியவை அங்கு எதுவுமே இருக்காது. இவ்வளோ பெரிய பெரிய காடெல்லாம் அங்கே இருக்காதுங்கிறார். இத்தனை மலைகள் ஆகியவையும் எதுவும் இருக்காது. நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். எப்படி சொர்க்கத்தில் சிறிய மாதிரி அமைக்கிறார்கள், மாடல்லாம் சொர்க்கத்தை பற்றி உருவாக்கி காட்டுறாங்க, மினியேச்சர்னு சொல்லுவாங்க. அது போல சிறிய சொர்க்கம் இருக்கும். சொர்க்கம் கூட சின்னதாக தான் இருக்குங்கிற. எப்படியெல்லாம் ஆக போகின்றது, அதிசயத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய உலகம் ரொம்ப சின்ன சொர்க்கமாக மாறப்போகுதுங்கிறது. எவ்வளோ பெரிய படைப்பாக இருக்கின்றது. இங்கோ எல்லோருக்கும் தங்களுக்குள் சண்டை இட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் எப்பயும் சண்டை போட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாடும். பிறகு இவ்வளவு பெரிய முழு உலகமும் இருக்காது. பெரிய உலகமாக இருக்கனால ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, இது என்னோடது, இது உன்னோட இடம்னு. அங்கே அப்படியெல்லாம் இருக்காது. மற்றபடி நம்முடைய ராஜ்யம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே முடிந்து போய் அவை எல்லாமே எங்கு சென்றுவிடும்? சமுத்திரம், பூமி ஆகியவற்றில் கலந்து சென்றுவிடும் இல்லையா? அது எல்லாமே பூமியில் என்னெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களோ பூமியோட பூமியாக போயிடும், கடலோட கடலாக கலந்துவிடும். இவற்றின் பெயர் அடையாளமே இருக்காது. இப்போ என்னென்ன விஷயங்கள் பொருள் இருக்கோ அது எதுவுமே இருக்காதுங்கிறார். சமுத்திரத்தில் என்ன பொருட்கள் போய்விடுகிறதோ அவை உள்ளுக்குள்ளேயே முடிந்து போய்விடும், அழிஞ்சிடும் அப்படிங்கிற. கடல் விழுங்கி விடுகிறது. தத்துவத்துடன் மண்ணுடன் கலந்து விடுகிறது. இந்த சரீரம் கூட மண்ணு தான், மண்ணோட மண்ணாக அப்படியே கலந்துருங்கிற. பிறகு உலகமே சதோ பிரதானமாக ஆகின்றது. அப்போ பூமி, கடல், தண்ணி, பூமி, மண் இதில் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்கிறார் பாபா. எல்லா உடல் உட்பட உடலினுடைய எல்லா சாதனங்கள், வசதிகள், பொருட்கள் எல்லாமே. அச்சமயம் புதிய சதோ பிரதானமான இயற்கை பிறகு உருவாகும் இல்லையா? இப்போ இதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப சதோ பிரதானமான இயற்கை இருக்கும். அங்கே உங்களுடைய இயற்கையான அழகு இருக்கும். அங்கே லிப்ஸ்டிக் ஆகிய எதையுமே உபயோகிக்க மாட்டீர்கள் இல்லையா? அழகுக்காக ஆர்டிஃபிஷியலாக எதையும் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசியாக ஆகின்றீர்கள். ஞானஸ்தானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவதையாக ஆக மாட்டீர்கள் இல்லையா? ஞான குளியல் பண்ணணும் இல்லையா? வேறு எந்த வழியும் கிடையாது. தந்தை எப்பொழுதுமே தூய்மையாக அழகாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். பிரியதர்ஷன் மிகவும் அழகானவராக பிரயாணியாக இருக்கின்றார். அவர் உங்களை அழகானவராக ஆக்கின்றார் இல்லையா? அவர் அங்கேருந்து இங்கே பிரயாணியாக வந்திருக்காரு. நம்மளை அழகாகி கூடவே கூட்டிகிட்டு போகிறார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நான் ஒரு பொழுதும் கருப்பாக ஆவதில்லை. நீங்கள் கருப்பிலிருந்து அழகாக ஆகிறீர்கள். அதான் ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் அழகானவராக இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு பிரயாணி மட்டும்தான். யார்? பரமாத்மா மட்டும்தான். இந்த பாபா, அதாவது பிரம்மா பாபா கூட கருப்பாக மற்றும் அழகாக ஆகின்றார். அவரும் மாறுறார். பரமாத்மா மட்டும்தான் மாற மாட்டார். சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கி கூடவே அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் அழகாக மாறி பின் மற்றவர்களையும் நீங்கள் அழகாக, அதாவது தூய்மையாக மாற்ற வேண்டும். தந்தையோ ஷியாம் சுந்தராக ஆவது இல்லை. கீதையில் தந்தைக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டார்கள். இதைத்தான் ஒரே ஒரு தவறு என்று கூறப்படுகிறது. பெரிய தவறு இதுதாங்கிறது. முழு உலகத்தையும் அழகாக ஆக்கிவிடும் சிவபாபாவிற்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பரில் அழகாக வரக்கூடிய அவருடைய பெயரை, அதாவது கிருஷ்ணனோட பெயரை போட்டுவிட்டார்கள். இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா? என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார். பாரதம் மீண்டும் அழகாக, அதாவது தூய்மையாக ஆகப் போகிறது. அவர்களோ 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கம் வரும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ முழு கல்பமும் கூட 5000 வருடம் என்று சொல்கிறீர்கள். எனவே தந்தை ஆத்மாக்களிடம்தான் உரையாடுகிறார். நான் அரை கல்பத்தின் பிரியதர்ஷனாக உங்களுக்கு இருக்கின்றேன் என்று கூறுகிறார். அதனால தான் பக்தியில் அவரை நினைச்சிட்டே இருக்கும். ஹே பதீத பாவனரை, வாருங்கள், வந்த ஆத்மாக்களாகிய எங்களை, அதாவது பிரிய தர்ஷனிகளை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் தான் என்னை அழைத்து கொண்டே இருந்தீர்கள். எனவே அவரது வழிப்படி நாம் நடக்க வேண்டும். அவர் இப்போ வந்திருக்காரு. நம்ம கேட்டபடி நம்மளை தூய்மையாக்குறதுக்கு வழி சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு நடங்க. கடினமான முயற்சி செய்ய வேண்டும், சும்மா லேசாக பண்ணக்கூடாதுங்கிற. நல்ல முயற்சி செய்யுங்க. பாபா நீங்கள் தொழில் ஆகியவற்றை செய்யாதீர்கள் என்று கூறுவதில்லை. பிஸ்னஸ், வேலை, தொழிலெலாம் பண்ணாதீங்க, சம்பாதிக்காதீங்கன்னு சொல்கிறதில்லை.
அவை எல்லாமே செய்ய வேண்டும். இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே, குழந்தைகளை பராமரித்தபடியே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏனெனில் நான் பத்தித்த பாவனராக இருக்கின்றேன். குழந்தைகளை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவங்கவுங்க படைப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி குழந்தைகளை பெற்றெடுக்காதீர்கள். மேற்கொண்டு இருக்கிற குழந்தைகளை பார்த்துக்கோங்க, ஆனால் தூய்மையாக இருங்க. திரும்ப குழந்தைகளுக்கு பிறவி கொடுக்காதீர்கள்னு சொல்கிறேன். இல்லை என்றால் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது படைப்பவருக்கு படைப்பை பற்றி ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும், குழந்தைங்களை பற்றி ஞாபகம். இவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுதே இவற்றை மறந்து விட வேண்டும். இருக்கும் போதே எல்லாத்தையும் மறந்துடுங்கிற. எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ இவை எல்லாமே முடிந்து போய்விடக்கூடியது. இதை நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற. கண்ணில் பார்க்குறதெல்லாம் அழிஞ்சிரும். மனிதர்கள் உட்பட எல்லாருமே அழிந்து போய்விடுவார்கள். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரீரம் முடிந்து போய்விடும் தானே. தந்தையின் நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகும். பிறகு சரீரமும் புதியதாக கிடைக்கும். நாமளும் உடலை விட்டுட்டு போகணும். நம்ம உடலையே நம்ம மறக்கணும், மற்றவங்களையும் மறக்கணுங்கிற. இது எல்லையில்லாத சந்நியாசமாகும். தந்தை புதிய வீடை கட்டுகிறார் என்றால் பின் பழைய வீட்டிலிருந்து மனது அகன்றுவிடும் தானே. அப்போ இந்த உலகத்திலேருந்து மனசை எடுத்துருங்கிற. சொர்க்கத்தில் என்னதான் இருக்காது, எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இப்போ அதை தானே நினைக்கணும். அளவற்ற சுகம் இருக்கும். சொர்க்கமோ இங்கு இருக்காதல்லவா, இப்போதானே படைக்கப்பட்டு இருக்கு. இந்த பூமியில தான் சொர்க்கம் வரப்போகுது. தில்வாலா கோவில் கூட முழுமையான நினைவு சின்னமாக இருக்கின்றது. கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு சொர்க்கத்தை எங்கே காண்பிக்கிறது? இடம் இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்க, மேலே கூரையில் காட்டிவிட்டார்கள். கீழே ராஜயோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே ராஜ்யம் பதவியை காட்டுகிறது. எவ்வளவு நல்ல கோவில்களாக இருக்கின்றது. மேலே அச்சல்கட் கூட இருக்கின்றது. தங்க விக்கிரகங்கள் உள்ளன, தங்க சிலையெல்லாம் இருக்குது. அவற்றிற்கு மேல் பின் இருப்பது குரு சிக்கர் இல்லையா. அதுக்கப்புறம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறது குரு சிக்கர்னு சொல்லுவாங்க. குரு எல்லாவற்றிற்கும் மேலே அமர்ந்துள்ளார் அல்லவா இல்லையா, உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். அதனால குரு சிக்கரை ரொம்ப உயரமான ஹைட்டான இடத்துல காமிச்சிட்டாங்க. உயர்ந்ததும் உயர்ந்தவர் சத்குருவாக இருக்கின்றார் அல்லவா. பிறகு நடுவில் சொர்க்கத்தை காண்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த தில்வாலா கோயில் முழுமையான நினைவு சின்னமாக இருக்கின்றது. ராஜயோகத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். பிறகு சொர்க்கம் இங்குதான் உள்ளது. தேவதைகள் இங்கு இருந்தார்கள் அல்லவா. அப்படின்னா பக்தியில் நினைக்கிற மாதிரி மேலெல்லாம் சொர்க்கம் இல்லை, இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்ததுங்கிற. ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. சொர்க்கம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த தேவதைகள் வர்றதுக்கு இந்த உலகம் என்ன ஆகணும், தூய்மையாக மாறிட்டு இருக்குங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட், இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பழைய வீட்டிலிருந்து உலகத்திலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும். புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான ஸ்நானம் செய்து அழகான இளவரசர்களாக ஆக வேண்டும். எப்படி தந்தை அழகான வெண்மையான பிரயாணியாக இருக்கிறார், அதுபோல அவருடைய நினைவின் மூலம் ஆத்மாவை கருப்பிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். மாயையின் யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது. வெற்றி அடைபவர்களாக ஆகி காண்பிக்க வேண்டும். வரதானம், மகாதானியாக ஆகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆக வேண்டும். மனிதர்கள் அல்பகால குஷியை அடைவதற்காக எவ்வளவு நேரம் மற்றும் செல்வத்தை செலவு செய்கின்றனர். இருப்பினும் உண்மையான குஷி கிடைப்பது கிடையாது. இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ஆத்மாக்காகிய நீங்கள் மகாதானியாக இருந்து பரந்த மனதுடன் குஷியை தானமாக கொடுங்கள். மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்கள். இல்லை, யாருக்கு கருணை இருக்கோ அவங்க தான் மற்றவங்களுக்கு தானம் செய்வாங்க. உங்களது ஜட சித்திரம், அதாவது ஜட சிலைகள் வரதானம் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் சைத்தன்யத்தில் கருணை உள்ளம் நிறைந்தவராகி மற்றவர்களுக்கு வரங்களை பகிர்ந்து கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் மற்றவர்களின் வசத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அதாவது பல விஷயங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. இவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். இல்லை, ஏதோ உனக்கு அடிமையாக இருக்கிறாங்க,
நம்ம சொல்கிறோம் ஆனால் கேட்கலன்னா இவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, மாற மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அவங்க எடுத்துக்கிறாங்க சில நேரத்தில் எடுத்துக்கல அப்படின்னாலும் நீங்கள் அவங்க மேலே கருணை வச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் சுபபாவனை, அவங்களுக்கு அன்பு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களது சுபபாவனை அவர்களுக்கு அவசியம் பலனை கொடுக்கும். நீங்கள் அவங்க மேலே வைக்கக்கூடிய சுபபாவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கண்டிப்பாக பலனை ஏற்படுத்துங்கிற ஸ்லோகன். யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். யாருக்கு யோக பலம் இருக்கோ அவங்க தான் இந்த 5 புலன்களை தன்னுடைய கட்டளைப்படி நடத்துவாங்க. இப்போ யார் தன்னுடைய கட்டளைப்படி நடத்தக்கூடியவங்களோ அவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. அச்சா. ஓம் சாந்தி.